தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். விண்வெளி துறையில் பெண்களின் பங்கு அதிகரித்து வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம். கடந்த மாதம் இஸ்ரோ 100வது ராக்கெட்டை விண்ணில் ஏவியது பாராட்டுக்குரியது என்று மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேச்சு. இந்திய சமூகத்தை மதத்தால் பிரித்து அதன் ஒற்றுமையை உடைப்பதே காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் என்று பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. அந்நிய சக்திகளோடு சேர்ந்து நாட்டையும் மதத்தையும் பலவீனப்படுத்த முயற்சிப்பதாகவும் சாடல். மத்திய பிரதேச மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பாகேश्वर கோவிலில் ஆரத்தி எடுத்து சிறப்பு வழிபாடு. प्रतिष्ठा है, एक आस्था बहुत करोड़ों करोड़ भक्तों की है और प्रधानमंत्री बालाजी हनुमान जी के दर्शन करने के लिए बागेश्वर धाम मंदिर में पहुंचे हैं. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிக்க முயலும் பாஜக அரசுக்கு எதிர்ப்பு. பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் எழுதப்பட்டிருந்த ஹிந்தி வாசகங்கள் அழிக்கப்பட்டதால் போலீஸ் குவிப்பு. தமிழ் வாழ்க, 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 தமிழ் வாழ்க, வாழ்க, கலைஞர் வாழ்க, வாழ்க, சன்மான தலைவர் தளபதி வாழ்க, வாழ்க, தமிழ் வாழ்க, வாழ்க, தமிழ் வாழ்க, கலைஞர் வாழ்க, வாழ்க. பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் ஹிந்தி எழுத்துக்கள் அழிக்கப்பட்ட விவகாரம். திமுகவை சேர்ந்த 5 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு. திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் தொல்லியல் துறை சார்பாக வைக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பலகைகள். நினைவு சின்னங்கள் அழிப்பவர்களுக்கு 2 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை. இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000த்திற்கும் மேற்பட்டவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. வழக்கறிஞர்கள் சட்ட திருத்த மசோதா என்பது சட்டத்துறை சுயாட்சி மீதான தாக்குதல். கடந்த 2014 முதல் நீதித்துறையின் சுதந்திரத்தை குறைக்கும் நடவடிக்கையில் பாஜக அரசு ஈடுபட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலை மெட்ராஸ் பார் கவுன்சில் என்று மறுபெயரிட விரும்புவது தமிழ் மீதான பாஜகவின் வெறுப்பை காட்டுகிறது. தமிழ்நாடு என்பது வெறும் பெயர் அல்ல, அது நமது அடையாளம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாடு அரசு அலுவலர் சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க 4 அமைச்சர்கள் அடங்கிய குழுவை அமைத்து முதலமைச்சர் உத்தரவு. அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் மற்றும் கயல்விழி ஆகியோர் குழுவில் இடம் பிடிப்பு. சென்னை கொளத்தூரில் 210 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. புதிய மருத்துவமனைக்கு தந்தை பெரியார் மருத்துவமனை என பெயர் சூட்டி உத்தரவு. அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகளுடன் நாளை அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை. அரசு அலுவலர்களின் கோரிக்கைகள் மீது உரிய முடிவுகளை காணும் பொருட்டு நடவடிக்கை. $10,000 கோடிக்கு மேல் கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம். 5000 அல்ல, 10,000 கொடுத்தாலும் 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழி கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர்களை கையெழுத்துக் கொள்ள மாட்டோம் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே அது நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த குழந்தைகளை, அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள். நிச்சயமா எங்களிடத்தெல்லாம் கொண்டு கொடுத்து பேச சொல்லுவாங்க.
ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா? கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமையாகுமா? அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று ஓபிஎஸ் தரப்பில் தொடர்ந்து பேசப்படும் நிலையில் தொண்டர்களுக்கு இபிஎஸ் கடிதம். எடப்பாடி பழனிசாமியின் வார்த்தை ஜாலம் நடைமுறைக்கு ஒத்து வராது. ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் பதிலடி. வெள்ளாடு ஓநாயும் ஒன்றாக முடியுமா? பயிரோட சேர்ந்த கலைகளும் விவசாயம் பண்ண முடியுமா? துறையோட சேர்ந்த விவசாயத்துக்கு எப்படி வார்த்தை ஜாலத்துக்கு தான் இது ஒத்து வரும் நடைமுறைக்கு. மத்திய அரசு ஹிந்தியை திணிக்கவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. வேண்டாம் என்று சொன்னால் போதும், வீரவசனம் எதற்கு என்றும் விமர்சனம். ஹிந்தி திணிப்புங்கிறாங்க, அதெல்லாம் ஹிந்தி எல்லாம் திணிக்கல மத்திய அரசாங்கம். மூன்றாவது ஒரு மொழியை படிங்கள் என கால சூழல் மாறுதலுக்கு ஏற்ப படிங்கள் சொன்னாங்க. வேணான்னு விட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு இவர் ஒரே மாறு தட்டி கொண்டு திமுகவினர். அதிமுக ஆட்சியை காப்பாற்றிக் கொடுத்தவர்களுக்கு துரோகம் இழைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. வீணாய் போன பழனிசாமி பற்றி கேட்காதீர்கள் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். என அனைத்து தரப்பினர்களுக்கும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிற ஆட்சியாளர்களை பற்றி கேள்வி கேட்காமல் நீங்க இதை திசை திருப்புகின்ற விதமாக அந்த வீணா போன பழனிசாமியை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வீணா போன டிடிவி தினகரன் பற்றியெல்லாம் கேள்வி கேட்க வேண்டாம். மும்மொழி கொள்கை தொடர்பான டிடிவி தினகரனின் கருத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டமாக பதில். திரும்ப நான் சொல்றேன், அவர் வீணா போன திறனை பத்தி நீங்க கேட்காதீங்க. என்னன்ட்டு இல்ல அவர் ஒரு நாகரிகம் கடைபிடிச்சா நாங்க ஒரு நாகரிகம் கடைபிடிக்க முடியும். அவர் நாகரிகம் கிடைக்க முடியும், அதே மாதிரி தான் நாமளும் சொல்ல முடியும். சார், நான் நாகரிகத்தை தாண்டி நான் எப்போதும் போக மாட்டேன். நான் மற்ற பேட்டியாளர் மாதிரி கிடையாது. என்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி விளக்கம். பத்து பல்கலைக்கழக மசோதாக்களை ஆளுநரின் ஒப்புதல் பெற்றதாக கருதப்படுவதாக அறிவிக்க உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை. ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிரான வழக்கில் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அறிவிக்க எழுத்துப்பூர்வ வாதத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பார்க்கிங் ஊழியரின் அடாவடியால் கடும் அதிருப்திக்குள்ளான பயணி. வாகனத்திற்கு கூடுதலாக பார்க்கிங் கட்டணம் கேட்டதுடன் ஹிந்தி மட்டும்தான் தெரியும் என்று அலட்சியமாக பதிலளித்ததால் சலசலப்பு. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கில் தலைமறைவான 3 பேரை தீவிரமாக தேடுகிறது சிபிசிஐடி போலீஸ். கொலை நிகழ்ந்த இடத்தில் செயல்பாட்டில் இருந்த செல்போன் சிக்னலை ஆய்வு செய்ததில் 3 பேர் மீது வலுவான சந்தேகம் இருப்பதாக தகவல். சேலத்தில் முதலீட்டிற்கு இரட்டிப்பு பணம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு வகை மோசடியில் ஈடுபட்ட தனியார் நிறுவனம் 15க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நிறுவனத்தில் இருந்து 2 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் தங்கம், வெள்ளி நகைகள் பறிமுதல். மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கடம்பன்கோம்பை மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் இறந்தவர் உடலை டோலி கட்டி தூக்கி சென்ற அவலம். அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் மற்றும் பிற வாகனங்கள் வர மறுப்பதாகவும் வேதனை.
பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி இந்த வாரத்துடன் நிறைவு பெறுவதால் ஏராளமானோர் கலந்து கொண்டு உற்சாக நடனம். காஞ்சிபுரத்தில் 17 வயது சிறுவன் ஓட்டிய கார் மோதி விபத்து. வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த பெண் பரிதாபமாக பலி. சென்னை தண்டையார்பேட்டையில் வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் அலுவலகத்தில் 3 காவல் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதால் பரபரப்பு. போலீஸ் வாகனங்களை அடித்து நொறுக்கிய நபரை கைது செய்து விசாரணை. தருமபுரி பேருந்து நிலையத்தில் காவலர்களிடம் வம்பிழுத்த 2 பெண்கள் கைது. சென்னையைச் சேர்ந்த ஐஸ்வர்யா, கண்மணி ஆகியோரை கைது செய்தது காவல்துறை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க உடனடி நடவடிக்கை தேவை. மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண கூட்டு பணிக்குழு கூட்டத்தை கூட்ட மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். கச்சத்தீவு அருகே சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேர் மற்றும் 5 படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் போலீசார் அதிரடி சோதனை. அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் மக்களை அச்சுறுத்தும் வகையில் பொருத்தப்பட்டிருந்த அதிக ஒலி எழுப்பும் ஹேர் ஆரன்கள் அகற்றம். மறைந்த ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு ஓட்டப்பிடாரத்தில் களைகட்டிய மாட்டு வண்டி பந்தயம். சாலையில் சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை கண்டு மக்கள் உற்சாகம். ஞாயிறு விடுமுறை தினமான இன்று உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இதமான காலநிலையை அனுபவித்து இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தும் மகிழ்ச்சி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. 150 ரூபாய் அனுமதி கட்டணம் செலுத்தி மீன்பிடிக்க இறங்கிய மக்களுக்கு சிறிய வகை மீன்களை கிடைத்ததால் ஏமாற்றம். புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன். தமிழகத்தில் 25ஆம் தேதி முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் வானிலை ஆய்வு மையம் மகிழ்ச்சி செய்தி அறிவிப்பு. கடந்த ஆம் ஆத்மி அரசு டெல்லி கஜானாவை காலி செய்து விட்டதாக முதலமைச்சர் ரேகா குப்தா விமர்சனம். மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உள்ளிட்ட வாக்குறுதிகளை முழுவதும் நிறைவேற்ற முயற்சிப்போம் என்றும் உறுதி. டெல்லி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக முன்னாள் முதலமைச்சர் அதிஷி நியமனம். ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு.
தெலுங்கானா மாநிலம் ஸ்ரீசைலம் இடதுகரை கால்வாயில் அணைக்கட்டு சுரங்கப்பாதை இடிந்து விழுந்து விபத்து. சுரங்கப்பாதையில் 8 பேர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணி தீவிரம். கர்நாடகா மகாராஷ்டிரா இடையேயான பேருந்து சேவைகள் நேற்றிரவு முதல் தற்காலிகமாக ரத்து. கர்நாடகாவின் பெலகாவி அருகே மகாராஷ்டிரா மாநில பேருந்து தாக்கப்பட்டதை தொடர்ந்து பேருந்து சேவை நிறுத்தம். பறவை காய்ச்சல் காரணமாக தெலுங்கானா மாநிலம் செருகப்பள்ளி கிராமத்தில் 7000 கோழிகள் உயிரிழப்பு. போக்லைன் இயந்திரம் மூலம் குழி தோண்டி புதைத்த கோழி பண்ணை உரிமையாளர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இறுதி கட்டத்தை எட்டியது மகா கும்பமேளா. திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 60 கோடி பேர் புனித நீராடியதாக தகவல். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை. டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்த பாகிஸ்தான் வீரர்கள் நிதான ஆட்டம். துபாய் சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி நடைபெறுவதன் எதிரொலி. அதிக அளவில் ரசிகர்கள் அணிவகுத்ததால் மைதானம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல். துபாய் கிரிக்கெட் மைதானத்திற்கு முன்பு குவிந்த ரசிகர்கள் வாத்தியங்களை இசைத்தும் நடனமாடியும் உற்சாகம். உடல் முழுவதும் வர்ணங்களை பூசியபடி மைதானத்திற்கு வருகை தந்த ரசிகர்கள்